அதான் ஒரு வார்த்தை சொன்னீங்க. 2025 வந்து அப்பன் முருகன் வந்துட்டு ஆண்டாரு அப்படின்னு சொன்னீங்க. இந்த 2026 அண்ணாமலையார் அண்ணாமலையார் ஈசன். ஆளப்போறாரு. அதான். அண்ணாமலையார் ஆளப்போறாரு. ஆ. சூரியனுடைய ஆண்டு. தந்தை வழியா லாபம் பெறுவார்கள். தந்தை வழி உறவுகளை பலப்படுத்திக்கலாம். தந்தை வழி சொத்துக்கள பெற்றுக்கொள்ளலாம். அதே மாரி அதிகார பதவிகள் கிடைக்கும். அதே மாரி வந்து கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு நடப்பாள். இப்படிலாம் ஒரு அற்புதமான ஆண்டு. எதிர்பாராதல் நடக்கும்ன்றீங்க. ஆமாமா. ஆ. டைவர்ஸ் வரைக்கும் போனது கூட சேர்ந்துக்கும். கணவன எதிர்த்து நின்ன மனைவி கூட திருப்பி வந்து அரவணைச்சு போவாங்க. அண்ணாமலையாருடைய அந்த தீப உற்சவம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையார் இப்படி இருப்பார். நல்லா அழகா இருப்பார். உலகத்திலேயே இருக்கிற சிவன்கள்லேயே, சிவன் உற்சவமூர்த்தி எங்கடா அழகா இருப்பார்ன்னா, அண்ணாமலையார் அழகு இல்ல. பொதுவாவே சிவன் வந்து அலங்கார பிரியர் இல்ல, அபிஷேக பிரியர். அதனால அவர் ரொம்ப அழகா தன்னை வச்சுக்க மாட்டாரு. ஆனா அண்ணாமலையார் மட்டும் நீங்க உற்சவமூர்த்தி எடுத்துட்டு வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ணெல்லாம் பபுள் மாரி அப்படியே அழகா இருக்கும். பார்க்க முருகன் தான் அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? அண்ணாமலையார போய் பாருங்கடா, அண்ணாமலையார் தான் அழகுன்னு நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க. அவ்ளோ அழகா இருப்பாரு. அந்த அண்ணாமலையாரோட முதுகுல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க உண்ணாமலை அம்மன். கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. எங்கெல்லாம் மனைவி ஜெயிக்கணுமோ அங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு, மீண்டும் கணவனுக்கு கட்டுப்பட்டுறணும் அப்படிங்கிறது தான் அதனோட தத்துவம். தனிச்சு செயல்படக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. ஆனா கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். படிக்கணும், ஜெயிக்கணும், தனிச்சு செயல்படணும். ஆனா கணவனுக்கு கட்டுப்பட்டுறணும். மனைவியை வந்து அரவணைச்சு போகணும் கணவன் அப்படிங்கிறது அதனோட தத்துவ மொழிய தனிச்சு போயிட்டு அராஜகம் பண்ணணும். கலியுகத்துல பெண்கள் ரொம்ப ஆடணும்னு அர்த்தம் இல்ல. அதே மாரி ஆண்களும் பெண்களை அரவணைக்காம வந்து அடிமையா நடத்தணுங்கிற அர்த்தம் இல்ல. அண்ணாமலையோட தத்துவம் என்னன்னா, ஆண்களை ஆண்களுக்கு கட்டுப்பட்டு பெண்களும் நடக்கணும். அதே மாரி பெண்களுக்குடைய உரிமையை குடுத்து, ஆண்கள அரவணைச்சு போணும். இதான் அண்ணாமலையார், உண்ணாமலையோட தத்துவம். அந்த தத்துவம் நிறைவேறக்கூடிய ஆண்டு இந்த 2026. ஓ! 2026 அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப உற்சாகமா அது ரொம்ப ஆ சிறப்பா இருக்கும். அண்ணாமலையார் உடம்பெல்லாம் சிலுக்குது. அந்த அளவுக்கு அண்ணாமலையார் அள்ளி குடுக்க போற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு.